ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். காத்துக்கோள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு நிழலாய் இருக்கிறார். அவர் நம்மை பல விதங்களில் நம்மளை காத்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக சொன்னேன், நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். எப்படிங்க நாம் நம்மை காத்துக்கொள்ள முடியும்? ஆண்டவர் அவர் செய்ய வேண்டிய சில வேலைகளை தான் வைத்திருக்கிறார். நமக்கு கொடுக்க வேண்டிய சில வேலைகளையும் கொடுத்திருக்கிறார். அதனால நாம் நம்மை எப்படியெல்லாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக பார்த்தோம். உன் ஆத்துமாவை, உன் இருதயத்தை, உன்னுடைய சரீரத்தை நீ என்ன செய்? காத்துக்கொள். உன் வழிகளிலே உன்னை காத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம். சுத்தவானாக காத்துக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். புத்திமதியை நீ உறுதியாக பற்றி கொண்டு அதை காத்துக்கொள். புத்திமதியை விட்டுறாது, புத்தியை ஜாக்கிரதையாக பிடிச்சிக்கோ. அடுத்ததாக உன்னிடத்தில் ஒப்புவித்ததை நீ ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் உங்ககிட்ட எதெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ, என்ன தாளந்து, என்ன வேலை, என்ன ஊழியம், எதெல்லாம் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரோ அதெல்லாம் ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளணும், இழந்துடக்கூடாது. ஆதாம் ஏவாள் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை இழந்து ஏதம் தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அப்படி நாம் இராதபடிக்கு தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்த ஒவ்வொரு வேலைகளையும் ஜாக்கிரதையாக நம்ம செய்து காத்துக்கொள்ளணும்னு சொல்லி பார்த்தோம். தங்கள் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும்னு சொல்லி பார்த்தோம். தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை நீ காத்துக்கோ. தேவன் உன் நடையை எண்ணி வைக்கிறார். உன் நடையில் அவர் கண்ணாய் இருக்கிறார். அதனால நீ உன்னோட நடையை ஜாக்கிரதையாய் நீ பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம். கர்த்தருடைய காவலை நீ காக்கணும். 5 விதமான காவல்: கர்த்தரின் காவல், பலிபீட காவல், பரிசுத்த ஸ்தலத்தின் காவல், ஆரோனின் காவல், இஸ்ரவேல் ஜனங்களின் காவல். இந்த காவலெல்லாம் நம்ம எல்லாரும் இணைந்து காக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக விசுவாசத்தை காத்துக்கொள். ஹல்லேலூயா. கடைசியாக விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லுகிறார். கடைசி நாட்களில் விசுவாசம் இல்லாமல் ஜனங்கள் போயிடுவாங்க. நம்ம அப்படி இல்லாதபடிக்கு தேவன் தந்த விசுவாசத்தை காத்து கொண்டு அவரை விசுவாசித்து பரலோகத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 6:10. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாக இருந்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டான். எச்சரிக்கையாக இருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். அடுத்ததாக நாம் நம்மை எப்படி காத்து கொள்ள வேண்டும்? எச்சரிக்கப்பட்டதிலிருந்து உன்னை நீ காத்துக்கொள். உனக்கு என்ன எச்சரிப்பெல்லாம் தேவன் தந்தாரோ, வேதத்திலிருந்து, வசனத்திலிருந்து, ஊழியக்காரங்க வாயிலிருந்து என்ன எச்சரிப்புகள் நமக்கு நேராக சொல்லப்பட்டதோ அந்த எச்சரிப்பிலிருந்து என்ன செய்ய? நீ உன்னை காத்துக்கொள். ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. அப்போ எச்சரிக்கையாக இருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். அநேகர் தன்னை ஏன் சரியாக காத்துக்கொள்ள முடியல? கர்த்தர் சொல்லுகிற எச்சரிப்பை என்ன செய்ய முடியல? அவங்களால கை கொள்ள முடியல. எச்சரிப்பை மறந்துடுறாங்க. அந்த எச்சரிப்பாக எடுத்துக்கொள்கிறது கிடையாது. இதனால் அநேக வேளைகள் அவங்க காக்கப்படாமல் போய்விடுகிறார்கள். சத்துருடைய திட்டங்களுக்கும் சத்துருடைய ஆலோசனைகளுக்கும் அவர்கள் இரையாகி போய்கிறார்கள். காரணம் என்ன? எச்சரிப்புகளை கவனிக்காமல் போவதினால். பாருங்க, நம்ம ரோட்டில் போகணும், எத்தனையோ சிக்னல் இருக்குது. ஆபத்தான வளைவு எச்சரிக்கை, இது ஆக்சிடென்ட் ஜோன் எச்சரிக்கை, நிறைய எச்சரிக்கை பலகைகள் நம்ம போகிற வழிகள் எல்லாம் இருக்குது. இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், எச்சரிக்கையாய் செல்லவும். நிறைய நீங்கள் அனௌன்ஸ் அதில் இருக்க இதெல்லாம் பார்ப்பீங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி போகணும்? நம்ம எச்சரிக்கையாக போகணும். எச்சரிப்பை எழுந்துட்டோன்னா சடுதியாய் சத்துரு கொள்ளை கொண்டு போகிறான். விபத்துக்காக மட்டும் நான் சொல்லலை, நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் நிறைய நேரங்களில் தேவன் காட்டும் எச்சரிப்புக்கு நாம் செவி சாய்க்காததினால், அதை குறித்து ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால அநேகர் சத்துருடைய திட்டங்களுக்கு மாட்டிக்கொள்றாங்க. தானியேல் 4 அதிகாரம் ஃபுல்லாக படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே கர்த்தர் நேபுகாத்நேச்சாருக்கு அவர் சொப்பனத்தில் சில காரியங்களை விளக்கி கொடுக்கிறார்.
பாரு, இந்த மரம் வளர்ந்து பெரிதா இருக்கிறது, ஆனால் அந்த மரம் வெட்டப்படுகிறது, அது வேறு மாத்திரம் இருக்கிறது. தானியேல் என்ன செய்கிறார்? அதுக்கு பதில் சொல்லுகிறார், ராஜாவே, இந்த காரியம் யாருக்கும் நடக்கக்கூடாது, கர்த்தர் உங்களை காப்பாராக, ராஜ்யம் தள்ளப்படுகிறதா இருக்குது, பல ஆண்டு காலம் நீர் மனிதனிலிருந்து தள்ளப்படுறது போல இருக்குது, அதனால நீங்க என்ன செய்யுங்க, எச்சரிக்கையா இருங்க. முன்பதாகவே நேபுகாத்நேச்சாருக்கு ஊழியக்காரன் மூலமா எச்சரிப்பின் சத்தம் வருகிறது. 12 மாதங்கள் முடிந்து அரண்மனையில் உலாவிக் கொண்டிருக்கும் போது தன்னுடைய தேசத்தை பார்க்கிறான். அவன் பெரிய பெரிய மண்டபங்கள், பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் கட்டி வச்சிருக்கிறான். பார்த்த உடனே அவனுக்குள்ள என்ன வந்துடுச்சு? ஒரு பெருமை வந்துடுச்சு. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்தின் அரண்மனையாக நான் கட்டின பாபிலோன் அல்லவா. வாயில் இந்த வார்த்தை இருக்கும் போதே பனிஷ்மெண்ட் வந்துருச்சு. அல்லேலூயா. பாருங்க, எச்சரிப்பை கவனிக்கல, கவனிச்சா மறந்துட்டான். இந்த மாதிரி எத்தனை எச்சரிப்பை உங்களுக்கு தேவன் கொடுத்திருப்பார். எத்தனை நாட்கள் ஊழியக்காரங்க மூலமாய், வேதத்தின் மூலமாய், இங்கேயோ உட்காந்து பிரசங்கம் கேட்க மூலமாய் எத்தனை எச்சரிப்பு, தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாய் எத்தனை முறை எச்சரிப்பு. கடைசியில் அவன் தள்ளப்படுகிறான். மனிதர்களிருந்து தள்ளப்பட்டு 7 காலங்கள் அவன் மேல் போகிறது. அல்லேலூயா. அப்படிதான் சொல்லிக்க, 7 காலம் முடியும் போதுதான் அவன் கண்களை பரலோகத்தின் தேவனுக்கு மேலாக ஏறெடுக்கிறான். புத்தி எனக்குள் வருகிறது. அப்புறம் ஒரு மனம் திரும்புதல் அவனுக்குள்ள வருது. உனக்கு எச்சரிக்கப்பட்டது, உன்னை நீ ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். கர்த்தர் நம்மளை எச்சரித்துட்டே இருக்கும்போது நம்ம கடினப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த எச்சரிப்பு நீதிமொழிகள் 29:1 சொல்லிக்கு பாருங்க, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன், அடிக்கடி எச்சரிப்பை கேட்டும் தேவன் உன்னை குறித்து என்ன திட்டம் நோக்கம் வைத்திருக்கிறாரோ, நீ எதை செய்ய வேண்டும், நீ அதை செய்யாதிருக்கிறியே என்று சொல்லி உனக்கு பல முறை எச்சரிப்பு வந்து கொண்டிருந்தது. ஆனால் எச்சரிப்பை அசட்டை பண்ணுகிறாய். கடிந்து கொள்ளப்பட்டும் எச்சரிக்கைப்பட்டும் உன் பிடரியை நீ என்ன செய்கிற? அதெல்லாம் நான் ஏன் செய்யணும்? ஆண்டவர் தோட்டத்தை பாதுகாக்கவும், மந்தையை மேய்க்கவும், ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கவும், ஜனங்களை பராமரிக்கவும், ஜனங்களை தேவனண்டை நடத்தவும் தான் தேவன் வேலை கொடுத்திருக்கிறார். அதனால தான் நாங்கள் உங்களை பார்த்து எச்சரித்துக்கிட்டு உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய சுய நோக்கத்துக்காக, சுய லாபத்துக்காக அல்ல, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக. ஹல்லேலூயா. உங்கள் கணக்குக்கு பலன் பெருகுவதையே நாங்கள் நாடுகிறோம். எப்போ உன் கணக்குக்கு பலன் பெருகணும்பா பரலோகத்தில். அம்மா, உங்க கணக்குக்கு பலன் பெருகத்தான் நாங்கள் போராடுறோம். நீங்க நினைக்கிறீங்க எங்களை திட்டுறாங்க, உங்களை திட்டலை. நீங்க பரலோகத்துக்கு போகும்போது கர்த்தர் பலன் கொடுக்கணும்ல. உங்க பேர்ல எழுதப்பட்டதுல என்னத்தை இருக்குது பாருங்க, பேஜ் எல்லாம் காலியா கிடக்குது. அதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்லி கொண்டு இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எச்சரிப்பை கவனிக்காமல் போன நேபுகாத்நேச்சார் 7 காலங்கள் எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஒரு நாள் வர வேண்டிய ஆசீர்வாதம் வரலன்னா, வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் சம்பளம் வாங்காம வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? 7 காலங்கள் விருதாவா போச்சுதே. இப்படிதான் அநேகருடைய வாழ்க்கையில பல காலங்கள், பல வருஷம் வேஸ்டா போய் கொண்டு இருக்குது. நீங்க எங்கேயோ வர வேண்டிய ஆள், கர்த்தர் உங்களுக்கு வைக்கப்பட்ட ஸ்தானம் வேறு, உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் வேறு. ஆனா நீங்க எங்க இருக்கீங்க? எத்தனை கிருபைகள், எத்தனை வரங்கள், எத்தனை அபிஷேகம் எல்லாம் கொடுத்துட்டு உங்களை மேல 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 ஆண்ட கொண்டு வரணும்னு நினைச்சா நீங்க கீழே 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 போய் கொண்டு இருக்குங்க. அநேகர் என்னைக்கு உங்களை உண்டாக்கின தேவன் உங்களை கீழே வைக்கணும்னு விரும்ப மாட்டா. எப்படி பொல்லாதவர்களை நாமே நம் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா அதை விட பெருசா கொடுப்பாரு. ஏன் கிடைக்கல? எச்சரிப்பை கேளுங்கள். ஒரு பக்கம் நாங்கள் மனுஷர்கள் தான், ஆனால் சில நேரத்தில் தேவனுடைய ஆவியானவர் வந்து எச்சரிப்பை கொடுக்கும் போது கேட்டீங்கன்னா அந்த ஆபத்து உங்களுக்கு வராது. ஒரு தாய்க்கு தான் தெரியுது பிள்ளை எந்த பக்கமா போய் கொண்டு இருக்குது. எம்மா, நீ போற வழி சரியில்லைம்மா, கொஞ்சம் இப்படி வாங்கன்னா நம்ம மேல ஏதோ, நம்ம தான் ஏதோ உங்களுக்கு
துரோகம் செய்யறமா நினைப்பாங்க. எச்சரிப்பை கவனமாய் கேட்கணும். கண் கட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? காலம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த கொடுத்த காலத்தில் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அவருடைய கிருபையை அதிகமாக தர விரும்புகிறார். அப்படி கிருபையை தருகிறார், வல்லமையை தருகிறார், வரங்களை தருகிறார், தாளந்தை தருகிறார், எல்லாம் நமக்கு தர ப்ரொவைட் பண்றார். ப்ரொவைட் ஆல் த திங்ஸ். என்ன என்ன நமக்கு வேணுமா எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவார். இல்லைன்னு ஏங்க கூடாத அளவுக்கு ப்ரொவைட் பண்ணுவார். ஆனால் நம்ம கொஞ்சம் ஆண்டோட கீழ்ப்படிஞ்சிட்டோன்னா, கொஞ்சம் நம்ம எச்சரிப்பையில் கவனமாக இருந்துட்டோன்னா நிறைய காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 2:33-37 சீமேயிக்கு ஒரு எச்சரிப்பை ராஜா சாலமோன் கொடுக்கிறான். நீ இந்த எருசலேமை விட்டு நீ போனீனா உன்னுடைய இரத்தப்பழி ஓ மேலன்ட்டாரு. அவன் கொஞ்ச நாள் இருந்து பார்த்தான், மல்லு கட்டி பார்த்தான், அவனால் முடியல. என்ன செஞ்சிட்டான்? எருசலேமை விட்டு வெளியே போயிட்டு வந்துட்டான். ராஜாவுக்கு அது அறிவிக்கப்பட்டது. உன்னை ராஜா கூப்பிடுகிறான், சீமேயை கூப்பிட்டு சொல்கிறான், நீ நான் சொன்னதுக்கு கீழ்ப்படியாம எச்சரிப்புக்கு நீ உன்னை சரியாக கீழ்ப்படியாத போனதினால் அவனுடைய ஜீவன் அங்கே எடுக்கப்படுகிறது. இப்போ நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, தேவன் தந்த எச்சரிப்பு நம்மை அழிப்பதற்கு அல்ல, நம்மை பாதுகாக்கத்தான் எச்சரிப்பு. ஆதியாகமம் 2:17 ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். நீ தோட்டத்துக்கு எல்லா கனிகளும் புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை நீ புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் என்று கர்த்தர் எச்சரிப்பை கொடுக்கிறார். எச்சரிப்பை அறிந்திருந்தும், கர்த்தரின் முகமுகமாய் எச்சரிப்பை கேட்டிருந்தும் இந்த ஏவாள் பிசாசுடைய தந்திரமான வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஏமாந்து போயிடுறா. இப்படிதான் அநேகர் மனுஷங்க சொல்ற தந்திரமான வார்த்தை, உங்களை ட்விஸ்ட் பண்ணி விடுறதுக்கு, உங்களுடைய பிரெயின் வாஷ் பண்றதுக்கு தந்திரமான ஆலோசனை. பிசாசு எப்படிப்பட்டவன்? தந்திரமானவன். அவன் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. தந்திரமா ஆலோசனை கொடுப்பான். உங்களுக்கு உங்க கூட வேலை பார்க்கறவங்க மூலமா ஆலோசனை கொடுப்பான், உங்க மனைவி மூலமா ஆலோசனை கொடுப்பான், புருஷன் மூலமா ஆலோசனை கொடுப்பான். தந்திரமான ஆலோசனை. ஆமானுக்கு அவங்களுடைய நண்பர்கள் மனைவி ஆலோசனை கொடுத்தா, நீ தூக்கு மரத்தை உண்டு பண்ணு, அதுல அவனை தூக்கி போட்டுடலாம். தந்திரமான ஆலோசனை. நடந்தது என்ன? அவன் செஞ்ச தூக்கு மரத்திலேயே அவனே தொங்க விட்டாச்சு. தந்திரமான ஆலோசனைக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? நீ புசிக்காத, அவ்வளவுதான் எச்சரிப்பை கொடுத்த, நீ சாகவே சாவாய். கத்தட்டியும் அவங்க விளையாடுறாங்க பாருங்க. அவர் என்ன சொல்றது? ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ற ஜனங்கள் இங்க நாங்க சொல்ற வார்த்தைக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படிவாங்கன்னு தெரியலையே. ஆனாலும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கிருபை தருகிறார். இன்னும் கிருபை தந்து கொண்டு தான் இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? கிருபை தந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய குறைகளினால், நாம் நம்முடைய பாவத்தினால் கீழே விழுந்து அழிந்து விடாதபடிக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் கிருபையை கொடுத்து தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆதாம் ஏவாளுக்கு எச்சரிப்பு. ஆனா எச்சரிப்பை என்ன செய்ய வச்சுட்டான் பிசாசு? அதை மறந்து போக பண்ணிட்டான், மறைச்சிட்டான். தந்திரமான ஆலோசனை. இன்னைக்கு யாருடைய ஆலோசனை உங்களுக்கு தந்திரமா வருதோ அந்த ஆலோசனை அபத்தமாக்கி ஜெபம் பண்ணுங்க. நல்லா உங்களுக்கு பிடிச்ச நபர் போல பக்கத்தில் மெதுவாக 2 வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க. தந்திரமான ஆலோசனை. கர்த்தருக்கும் தேவ ராஜ்யத்துக்கும் தேவனுடைய வேலையும் நீ செய்ய முடியாதபடிக்கு உனக்கு வருகிற தந்திரமான ஆலோசனை அது அழிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. நம்மளை சாத்தான் அழிக்க எவ்வளவு தந்திரம் யூஸ் பண்றான் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டோடைய திட்டத்தை விட்டே உங்களை பிரிச்சுடுறான்ல. கர்த்தருக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலையை விட்டே பிரிச்சுடுறான்ல. சபை கூடி வரும்போது ஜெபிக்க விடாம உங்களை பிரிச்சுடுறான்ல. ஏதோ ஒரு ஆராதனை எல்லாரும் மாதிரி ஞாயிற்றுக்கிழமை உட்காந்துட்டு போறோம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் என்னுடைய காரியம், என்னோட சொந்த வேலை, என்னோட சொந்த குடும்பம், இதையே பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கோம். உன்மேல் தேவன் வைத்த திட்டம் என்ன தெரியுமா? உன்மேல் தேவன் வைத்த ஆலோசனை என்ன தெரியுமா? உன்னை வைத்து தேவன் கட்ட நினைத்த காரியம் என்ன தெரியுமா? இத்தனை நாட்கள் உனக்கு நேராக ஆண்டவர் எத்தனை வார்த்தைகளை சொல்லுகிறார். எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிறவங்களா நம்ம இருக்கணும். ஆதாம் ஏவாள் கேட்கல. சாத்தானுடைய அந்த தந்திரமான ஆலோசனைக்கு, மாயையான வலைக்கு அவங்க விழுந்துட்டாங்க. நடந்தது என்ன?
அவர்கள் அந்த இன்பமான தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டுறாங்க. எச்சரிப்பின் சத்தம் கேட்காததுனால். இன்னைக்கு ஆண்டவர் எச்சரிப்பை கேட்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறார். உங்களை அப்படி தள்ளுவேன், உங்களை அப்படி நான் ஆக்குவேன், அப்படி அல்ல. எச்சரிப்பை நீ எவ்வளோ முக்கியமாய் கேட்க வேண்டும், அதைத்தான் ஆண்டவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். சோதம் குமாராவை தேவன் அழிக்க தீர்மானிக்கிறார். லோத்துட்ட பார்த்து சொல்றார், நீ உன் மனைவி பிள்ளைகள் ஜீவன் தப்ப ஓடிப்போங்கள், பின்னிட்டு பார்க்காதுங்க, இந்த சமபூமி எங்கும் நில்லாதுங்க, மலைக்கு ஓடிப்போங்கன்னு சொல்றாரு. பின்னிட்டு பார்க்காத எச்சரிப்பை கொடுக்கிறாரு. ஆனால் என்னாச்சு கடைசியில்? பின்னிட்டு பார்த்து லோத்தின் மனைவி உப்பு தூணா மாறிட்டா. எச்சரிப்பு ரொம்ப முக்கியம். கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பை ஜாக்கிரதையா கை கொள்ளணும். அல்லேலூயா. கை கொள்ள முடியாதபடிக்கு சத்துரு நமக்கு நிறைய தவறான வழிகளை காட்டுவான், நிறைய தவறான வழிகளை காட்டுவான். அதுக்கு செவிகள் சாய்க்க கூடாது. சாஸ்திரிகள், இயேசுவை சந்திக்க வந்த சாஸ்திரிகளுக்கு எச்சரிப்பை தேவன் கொடுத்தார். அவங்க எச்சரிப்பை கேட்டாங்க, வேறு வழியா போனாங்க, சேஃப் ஆயிட்டாங்க. யோசேப்புக்கு கனவில் தூதன் வந்து எச்சரிப்பை கொடுக்கிறான். உடனே யோசேப்பு என்ன செஞ்சான்? எழுந்து மரியாளையும் பிள்ளையும் அழைத்து கொண்டு நாசரேத் என்கிற ஊருக்கு போய் அங்கே செட்டில் ஆயிட்டாங்க, காக்கப்பட்டார்கள். எச்சரிப்பை யாரெல்லாம் கேட்கிறோமோ அங்கே நம்மளை காக்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. எச்சரிப்பின் வழியில் வந்தால் நமக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்கும். எச்சரிப்பை யாரெல்லாம் விடுறாங்களோ அங்கே ஆபத்துகள் வருகிறது. அந்த ஆபத்து வராதிருக்கும்படியாகத்தான் தேவன் நமக்கு எச்சரிப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 19:11 வாசிங்க. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. அவைகளினால் உமது அடியேன் என்ன செய்யப்படுகிறேன்? எச்சரிக்கைப்படுகிறேன். எவைகளால்? அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கர்த்தருடைய வசனம், வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையினால் நான் எச்சரிக்கைப்படுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை நம்மளை எச்சரிக்குதா? பைபிளை டெய்லியும் படிக்கிறோமா? படிக்கும்போது தேவன் நம்மோடு பேசி ஒவ்வொரு காரியத்தை எச்சரித்து சொல்லுகிறாரா? அல்லேலூயா. இந்த பைபிள் நம்மளை எச்சரிக்கிற பைபிள். ஆமென். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று நமக்கு பின்னாடி சத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏய், தப்பான வழியில் போகிற, சரியான வழிக்கு வா, நீ போகிற பாதை சரியில்லை, உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் இது இல்லை, உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் அது, அந்த வழியாக ஓடு. நிறைய நேரங்களில் நான் அப்படி தான் யோசிப்பேன். ஐயோ, அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க அப்படி இருக்கிறாங்க, நான் என்ன மட்டும் ஏன் ஆண்டவரே இப்படி பிடிக்கிறீங்க? அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், அவங்க ஓட்டம் வேற, உன் ஓட்டம் வேறன்னு சொன்னார். அல்லேலூயா. எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அவங்களுக்கு தேவன் ஒவ்வொரு ஓட்டத்தை நியமிச்சிருக்கிறாரு. அவங்க சரியா செய்யலை, இவங்க அப்படி பண்ணலை, என்ன மட்டும் ஏன் பிடிக்கிறீங்க? உங்க ஓட்டம் வேற, அதனால தான் அவங்க நாங்கள் பிடிக்கிறோம். என்னைக்கு நம்ம அடி பெசகிறோமோ, என்னைக்கு நம்ம வழியை விட்டு கொஞ்சம் தள்ளுறோமோ, அன்னைக்கு ஊழியக்காரங்களை கொண்டு வந்து கத்துக்கு மறுபடியும் நம்மளை கண்டிப்பார். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் சரியான வழியில் இருந்தால் கர்த்தர் செய்வார். நம்மளை ஒரு ஆள் பார்த்து நம்மளை கண்டிச்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம வழி நடத்திக்கிட்டே இருக்கணும். எப்படி பிள்ளைகளை ஒரு பெற்றோர் ஒரு அளவுக்கு வளர்கிற வரைக்கும் அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்கே உட்காந்துருக்கு, எங்கே போகுது, எங்கே நடக்குது, என்ன பண்ணுது, எங்கே வேலை பார்த்தாலும் கவனம்லாம் பிள்ளைங்க மேலே தான் இருக்கும். ஏன்? அது இன்னும் வளரலை. அந்த பிள்ளை வளர்ந்தாலும் கவனிக்கணும். என்னத்தை பண்ணுதாங்க, ஃபோன் என்னத்தை நோண்டுது, படிக்கிறேன்ட்டு என்ன செஞ்சு கொண்டு இருக்காங்க, அதையும் கவனிக்கணும். அல்லேலூயா. எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிறவங்களா இருக்கணும். அடுத்தவங்களுக்கு சொன்ன எச்சரிப்பை அவங்க செஞ்சாங்களா சரி, அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. உங்களுக்கு சொன்ன எச்சரிப்பு என்ன? எத்தனை எச்சரிப்பு அசட்டை பண்ணியிருக்கீங்க? எச்சரிப்புகளை அசட்டை பண்ணாதபடிக்கு வாழ கத்து கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஆமென். உபாகம் 4:10 கண்டவைகளை நீ மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. தேவன் உனக்கு செய்த நன்மைகளை, அற்புதங்களை, அதிசயங்களை நீ எப்படி இருக்கணுமா? மறவாதபடி எச்சரிக்கையாக இருந்து நீ உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமா? நீ அதை நீ சொல்லி கொடு. அல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடு. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உட்கார வச்சு சொல்லணும், கர்த்தர் என்னென்ன அற்புதம் செய்தாரு, நீ வயிற்றில் உண்டாகும் போது என்ன அற்புதம் நடந்துச்சு, நீ பிறக்கும் போது என்ன அற்புதம் நடந்துச்சு, நீ வளர்ந்து வரும்போது கர்த்தர் எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்தார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் பிள்ளைகளிடத்தில் சொல்லி எச்சரித்து வளர்க்க வேண்டும். நீ சொல்ல எச்சரிக்கையாயிரு. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோமா? நான் பிள்ளைங்களுக்கு சொல்லி வயிற்றில் இருந்ததுலேருந்து ஆண்டு என்னென்ன நன்மை செஞ்சாலும் சொல்லிக் கொடுப்பேன் பிள்ளைங்களுக்கு. கர்த்தர் செய்ததை உன் பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுக்க
எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பமும் உட்காந்து படம் பார்க்கவும் நாடகம் பார்க்கவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடாது. அதுக்கு அம்மாட்ட கதை கட்டிட்டு இருக்கோம்மா, அந்த நாடகம் போன வாரம் ஆச்சு, இந்த வாரம் என்னாச்சு, நடந்ததை சொல்லிட்டு இருக்கம்மா. நான் நடந்ததை என்றைக்குமே நடக்காததை ஸ்டேஜ்னு சொல்ல மாட்டேன். உடனே அந்த அம்மா அவள் வந்தாளா யார்கிட்ட, 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட பிள்ளைகிட்ட உட்காந்து சொல்லிட்டு இருக்கு. நீ கத்தட்ட அவருடைய வார்த்தையை சொல்லணுமா, அவளுடைய அற்புதங்களையும் அவர் செய்த அடையாளங்களையும், அவர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ வல்லவர், எப்படிப்பட்ட தேவன், எப்படிப்பட்ட கத்த, நமக்காக உயிரை கொடுத்தாரே, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரே, மறுபடியும் வரப்போறாரே, பரலோகத்துக்கு கூட்டு போறாரே, நிறைய நன்மைகளை வச்சிருக்கிறாரே, அதை சொல்லி கொடுக்காம கட்டுக்கதைகளையும் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா பிள்ளைங்க எப்படி வளரும்? அல்லேலூயா. இதெல்லாம் உன் கண்ணில் காண வச்சார்ல, அதெல்லாம் நீ சொல்லி கொடுக்க மறவாதே. அல்லேலூயா. தேவன் கிருபை தருவாராக. ஆமென். அதே உபாகம் 6:12 கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. யாரை மறக்கக்கூடாதா? கர்த்தரை மறவாதபடிக்கு. அநேகர் இப்போ கர்த்தரை நாங்கள் தான் ஆராதனைக்கு வந்திருக்கிறோமே பாஸ், எப்படி கர்த்தரை மறந்தோம்? நாங்கள் கர்த்தரை மறந்தோன்னா எப்படின்னா, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், கர்த்தருக்கு செய்ய வேண்டிய வேலை, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஊழியம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை, அதுதான் கர்த்தரை மறக்கிறது. காலையில் வந்துடுறீங்க, ஞாபகம் வந்துருச்சு, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஆராதனைக்கு போனால் என்ன வந்துருச்சு, ஞாபகம் வந்துட்டு சாயந்தரம் என்ன ஆகிடுது, மறந்துடுதுல்ல. சாயந்தரம் ஆனவொன்னே மறந்துடுது. சனிக்கிழமை உபாசம் மறந்துடுது, வெள்ளிக்கிழமை இரவு ஜபம் மறந்துடுது, பெண்கள் ஜபம் அது மறந்தே போயிடுது. இப்போ எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன்னை உண்டாக்கின தேவன், உன்னை தாயின் கர்ப்பத்திலே பிரித்தெடுத்த தேவன், உன் பாவத்தை மன்னித்த உன் தேவன், உன்னை இம்மட்டுமாய் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற உன் தேவன், உனக்கு இந்த நாள் வரைக்கும் நன்மை செஞ்சு கொண்டிருக்கிறார்ல, அவரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. அவர் கொடுக்க வேண்டிய நேரம், அவர் கொடுக்க வேண்டிய காரியம், இதெல்லாம் மறந்துடக்கூடாது. அதை மறவாதபடி நீ எச்சரிக்கையாயிரு. உபாகம் 12:19 உன் லேவியனை கைவிடாதபடி எச்சரிக்கையாயிரு. உன் லேவியனை யார்? ஊழியக்காரங்க. கர்த்தர் உனக்கு தந்த உன் ஊழியக்காரங்களை என்ன செய்யக்கூடாது? நீ கைவிடாதபடி எச்சரிக்கை. அப்படின்னா என்னது? கைவிடா கையை பிடிச்சிட்டே அலையிறது அப்படி இல்லை. அந்த மோசே விடாய்த்து இருக்கும்போது ஆளும் ஊரும் அப்படியே தூக்குனாங்க பார்த்தீங்களா கையை, அதுதான். ஹல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கு சப்போர்ட்டாக எழும்பி வரணும். டெய்லி அவங்களுக்காக திறப்புலன்னு ஜெபிக்கணும். மத்தேயு 7:15 கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிரு. இந்த காலங்களில் கள்ள தீர்க்க தரிசனம் அழிஞ்சு போய் கிடக்குது. எங்க திருமணால கள்ள தீர்க்க தரிசனம். சபைக்கு போகாதே, நீதான் சபை, உனக்கு எதுக்கு சபைக்கு நீ போகணும், காணிக்க கொடுக்காத, புதிய பாடல் எங்க சொல்லி இருக்கு, என்னத்தலாமோ சொல்லி ஜனங்களை வஞ்சித்து கள்ள உபதேசங்கள். அந்த கள்ள தீர்க்க எச்சரிக்கையா இருக்கணும். மத்தேயு 18:10 சிறியவரை ஒருவரை கூட நீ என்ன செய்யாத, அற்பமா எண்ணாதபடி எச்சரிக்கையாயிரு. நான் எச்சரிப்பை கொடுத்து சொல்லி கொண்டு இருக்கிறேன் உங்களுக்கு. அற்பமா எண்ணாதபடி. சிலர் என்ன செய்வாங்க, தன்னுடைய வசதியை தன்னுடைய உயர் காரியங்களை வைத்து பிறர் என்ன செய்யறது, அற்பமா நினைக்கிறது. அவன் தானே, அவ தானே. ஆனால் கத்த சொல்றாரு, சிறியவரில் ஒருவரை கூட என்ன செய்யக்கூடாதான், அற்பமா நினைக்கணும். யாரையாவது அற்பமா நினைச்சிருந்தா இன்னைக்கு மனம் திரும்பணும். சின்ன பிள்ளைங்க வேதம் சொல்லுது, அந்த சிறு பிள்ளைகளுடைய தூதர்கள் என்ன செய்யறாங்களா, பரலோகத்தில் தேவனுக்கு முன்னாடி அவங்களை தரிசிக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளையும் கனம் பண்ணணும். கனம் பண்ண ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்கள், முந்திக் கொள்ளுங்கள். கனம் பண்ணும்போது மூஞ்சி திருப்பிட்டு போயிடக்கூடாது. சந்தோஷமா சிரிச்சுட்டு என்ன செய்யணும், ஒருவருக்கு ஒருவர் கனம் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்ப எச்சரிக்கையா இரு. உனக்கு எச்சரிக்கப்பட்டதிலிருந்து நீ உன்னை காத்துக்கோ. எச்சரிப்பை அல்லல் தட்டாதே, மறந்துடாதே. நேபுகாத்நேச்சர் மறந்துட்டான். நடந்தது என்ன, அவனுடைய வாழ்க்கை 7 காலங்கள் வெறுதாவா போயிடுச்சு. ஆதாம் ஏவாள் கொடுக்கப்பட்ட எச்சரிப்பை மறந்துட்டாங்க, தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. சொல்லப்படுற எச்சரிப்பு நமக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கல, சொல்லப்படுற எச்சரிப்பு நம்ம ஆஸ்வதிக்கப்படும்படியாக. ஹல்லேலூயா. தேவன் கிருபை தருவாராக. யூதா 1:21 தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, தேவனுடைய அன்பு, தெய்வீக அன்பு நமக்குள்ள என்ன செய்யணும், எப்போதும் நமக்குள்ள இருக்கணும். அதான் யோவான் 13:34 சொல்லியிருக்கு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். அன்புதான் பிரதான கட்டளை.
ரோமர் 1:31 அவருக்கு சுபாவ அன்பில்லாதவர்களும். அப்படின்னா என்னது? சுபாவத்தில் என்ன இல்லை? அவங்களுக்கு அன்பே இல்லை. ரோமர் 5:5 சொல்லியிருக்கு, பரிசுத்த ஆவியானவரால் தேவ அன்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குதா? ஊற்றப்பட்டிருக்குது. ஒருவேளை முன்னாடி காலத்தில் நம்ம அன்பு இல்லாதவங்களா இருந்திருக்கலாம், பொல்லாதவங்களா இருந்திருக்கலாம், தீய குணம் உள்ளவங்களா இருந்திருக்கலாம். ஆனால் என்னைக்கு பரிசுத்த ஆவி நமக்கு ஊற்றப்பட்டுச்சோ அன்னைக்கு தேவனுடைய அன்பு நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தெய்வீக அன்பு. ஒரு ஆள்கிட்ட பழகும் போது தெய்வீக அன்பு வெளிப்படணும். தப்பான எண்ணத்தோடு யார்கிட்டையும் அன்பு காட்டக்கூடாது. அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வீக அன்பினால் ஒருவரை ஒருவர் நம்ம பழக, ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவருக்கு ஒருவர் நம்ம ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. தேவன் உன்னை எச்சரித்த காரியத்திலிருந்து உன்னை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அல்லேலூயா. எச்சரிப்பு வரும்போது அது அல்லல் தட்டாதபடிக்கு அது என் தலைக்கு எண்ணெயாய் அது மாறட்டென்று சொல்லுங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் யாராவது எச்சரிப்பை கேட்டும் உங்களுடைய பிடரையை கடினப்படுத்தியிருந்தா இன்னைக்கு அந்த கடினத்தன்மையிலிருந்து வெளியே வாங்க. ஆண்டவர் கிருபை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீ நன்மை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் கொடுத்த அந்த தெய்வீக அன்பை காத்துக்கொள்ள கிருபை தருவீராக. ஒருவர் நாங்கள் அன்பாக இருக்க உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே, வார்த்தை கிட்ட எல்லாரையும் நிரப்பி ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.